வெல்கம் டு ஒரு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான சாலடு பார்க்க போகிறோம். பிளாக் சென்னா சாலடு. அது எப்படி டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்லேயேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது கோஸு கேபேஜ் நம்ம சாலடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பர்கர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும். அது ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இது சேலரி, லிட்யூஸு சேலரி கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் இலை பெருசு பெருசாக இருக்கும். சாலடுக்கு யூஸ் பண்ணுற குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். 5-6 பச்சை மிளகாய், ஸ்வீட் கார்னு. இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதை காமிக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்னு, கேரட்டு, குக்கும்பரு, அந்த சேலரி இதெல்லாமே நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் தக்காளி. இது பர்கரில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுவும் கொஞ்சமாக தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பிளாக் சென்னாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தயிரில் 4-5 பல்லு பூண்டு, மலை பூண்டாக எடுத்துக்கோங்க. சின்ன பூண்டு கொஞ்சம் காட் அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் காட்டு கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பெப்பரு, பச்சை மிளகாய். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைனா வேணான்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் தான் சேர்ப்பாங்க, நான் கோகனட் ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போ அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயும் வினிகர் சேர்ப்பாங்க, நான் ஃப்ரெஷ்ஷான லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா இல்லைன்னா பெரிய பெரிய மசாலா ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும் டேஸ்ட்டுக்காக. இது இல்லைனாலும் விட்டுடலாம், பரவாயில்ல. இப்போ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டால் இது மாதிரி ஒரு சாஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இந்த சாஸ் எல்லா சாலடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறியில் வேக வச்சு சென்னாவை சேர்த்தாச்சு. இப்போ இந்த சாஸை சேர்த்து நல்லா கலரி எடுத்தோம்னா நம்மளுக்கு சாலட் ரெடி ஆயிரும். ரொம்ப வயிறு ஃபுல்லாயிரும், கேலரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,